கரெக்டாக இருந்தால் புரோட்டா. இது எதுக்கு வம்பு போகிறோம், நம்ம சும்மாவே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு இருக்கேன். இவன் தான் என் தம்பி தேவா, ஒரு பாட்டு பாடுறா. ஏடா எல்லாரும் 100க்குலாம் ஸ்ப்ரிண்ட்டுக்குலாம் ஆள் நிறையா இருக்காங்கடா. நம்ம செக்ஷனில் ஆள் இல்லை இருக்குது. ஏன்னா நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், இறங்குறோம், போகிறோம், வரோம். அந்த மாதிரி கரிகாலன் மேஜிக் ஷோ. சாயந்தரம் செழிப்பாக இருக்குது கிரவுண்டு. வரண்டா, எனர்ஜி ரெக்கவரி. இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க வர 400 மீட்டருக்கு 12. ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபலன். நீங்கள் ரன்னிங் சொந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா 400 மீட்டர் 12 ரெப்பிடேஷனு. அது எப்படி பண்ண போகிறதுன்றதான் சொல்ல போகிறேன். அது போக ஹார்ட் ரேட்டை பற்றி ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கப்படுது இன்றைக்கி விலாகு. ஸோ இன்றைக்கி வந்துட்டேன். இன்றைக்கி வந்ததே கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு தான் வந்தேன். வந்து வீடியோ எடுத்து செட் பண்ணுறதுக்கு 6:50 ஆகி போச்சு. இப்போ லைட்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு, அதுக்கப்புறம் 400 மீட்டர் 12 ரெப்பிடேஷனு, கிட்டத்தட்ட 4.8 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் வார்ம் டவுனு. ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறது. அதை எப்படி அந்த டைமிங்கை சூஸ் பண்ணுறதுன்றது தான் சொல்ல போகிறேன். வார்ம் அப் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். 2.20 வார்ம் அப் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் 412 ரெப்பிடேஷனு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. உடம்புமே ரெக்கவரி ஃபுல்லாக ஆன மாதிரி தெரில. நேற்று கொஞ்சம் பாக்ஸிங்கில் கொஞ்சம் ஓவராக விளாண்டுட்டேன். என்னத்து இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க வர 400 மீட்டருக்கு 12. அப்பா எப்பா இன்னைக்கு சாவுதேன். உனக்கு என்னது இன்னைக்கு 80ல் 4 50ல் 4? ஆல்ட்ரிங்கடா ஸ்ப்ரிண்டர்லாம் ஆல் அவுட்டா எல்லாமே? ஸ்டார்டிங் மட்டும்தானா? பேசாமல் நானும் ஸ்ப்ரிண்டருக்குள்ளே வந்துடுவா. முடியலை. ஸ்டார்டிங்கு ஸ்ட்ரீட்டிங்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜிம் போவியா? ஸ்ட்ரென்த்தா கோரு இன்னைக்கு அப்படியே இது கிடையாது, ஆப்ஸ் கிடையாதா? எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 அந்த அங்கே ஒருத்தர் இருக்காளுங்க, ஒருத்தன் அவன் 2 அவள். என்ன இது எதுக்கு வம்பு போகிறோம், நம்ம சும்மாவே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு இருக்கேன். கரெக்டாக இருந்தால் புரோட்டா ஆஃப் த டிவி. ஏன்டா சாயந்தரம் செழிப்பாக இருக்குது கிரவுண்டு. வரண்டா, எனர்ஜி ரெக்கவரி. இப்போ வந்து 400 வந்து 12 ரெப்பிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல போன வாரம் 8 கிலோமீட்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அதிலிருந்து 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வார்ம் அப் வந்து 2 கிலோமீட்டர் 200 மீட்ரு அதை முடிச்சாச்சு, வார்ம் அப் முடிச்சாச்சு. இப்படி அந்த டைமிங்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து எவ்வளோ அந்த டைம் ஓடிருந்தேன் அப்படின்னா 1 நிமிஷம் 45 செகண்டில் ஓடணும் ஒரு ரவுண்டை அப்படின்றது செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா 430 பேஸ், அதாவது 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 30 செகண்டில் நான் ட்ரெயின் பண்ணுறதுக்காக அப்படி பிரித்தோம்னா 400 பிரித்து எடுத்தோம்னா 1 நிமிஷம் 45 செகண்ட் வரும். சரியா? இப்போ வந்து நான் 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 25 செகண்ட் அப்படி குறைக்கணும் அப்படின்றப்ப ஒரு இப்போ 145 ஓடணும் இல்லை, அதுலேருந்து 140 இல்லை 135 அந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் இல்லைன்னா 15 செகண்ட்ஸ் வரையும் கூட குறைக்கலாம். இப்போ நான் 10 செகண்ட் வரையும் குறைக்கிறேன். நான் 135 அந்த இதுதான் இப்போ வந்து டார்கெட் வச்சுருக்கேன். ஒரு லேப்பை வந்து 1 நிமிஷம் 35 செகண்ட் ஓடணும். எல்லா லேப்புமே அப்படி தான் ஓடணும். சரியா? 12 லேப்பும் அப்படி தான் ஓடணும். எனக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து 1 நிமிஷம் 10 செகண்டு 12 செகண்ட் வரையும் ஓடலாம். ஆனால் ஒரு லேப்பு 2 லேப்புக்கு மேலே ஆல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து படுத்துடுறது ஓட முடியாது. ரிசல்ட் போக 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 பாசிட்டிவில் போகும். இப்போ 1 நிமிஷம் 10 செகண்டில் நான் முதல் லேப் ஓடிட்டு, 2வது லேப் 1 நிமிஷம் 12 செகண்டில் ஓடிட்டு, அப்புறம் முடியாததெல்லாம் 1 நிமிஷம் 20 25 அப்படிலாம் நான் ஓடி இருக்கேன் நான். அதனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு இந்த ஒர்க் அவுட்டில் இப்போ 21 கிலோமீட்டருக்காக நான் பிளான் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரிசல்ட் கிடைக்காது. வேறு எதுலையாச்சும் வேறு இப்போ வந்து 15ல் கிடைக்கலாம், 10ல் கிடைக்கலாம், சரியா? இந்த மாதிரி 5ல் கிடைக்கலாம், 3000ல் கிடைக்கலாம். அது வந்து சொல்ல முடியாது, வேறு இடத்துக்கு மாறிடும் நம்ம ஒர்க் அவுட்டு. ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இப்போ 21 பண்ண போகிறோமா, அதை எவ்வளோ டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ண போகிறோம், இப்போ 10 பண்ண போகிறோமா, அதை எவ்வளோ டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ நம்ம என்ன சீசனில் இருக்கோம், ஆஃப் சீசன்னா இப்போ வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, வார்ம் அப்லேயே வச்சுக்கிறது உடம்ப. முடிஞ்ச அளவுக்கு எண்டூரன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல் செஷன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடம்ப போட்டு சக்கடி அடிப்பாங்க, போட்டு ஸ்ப்ரிண்ட்டு, ரெப்பிடேஷனு, டெம்போ, லாங் ரன்னுன்னு போட்டு உடம்ப போட்டு வருத்தி எடுக்கிறது தான் வந்து ஃபுல் செஷனு. அது ரேஸுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த எல்லா எஃபர்ட்டையும் குறைச்சி பாடியை ரெக்கவர் கொடுத்துட்டு அப்புறம் ரேஸை அட்டன் பண்ணி பீக் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது. ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்ட்ரைடு ஓடிக்கிடுவோம். உடம்பு என்ன தான் 2 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலுமே வார்ம் அப் வந்து அந்தளவுக்கு ஆகலை, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகலை. இந்த முந்தா நேற்று ஓடின மாதிரி இல்லை.
இதை ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுக்கிறோம் 400 மீட்டருக்கு. இப்போ இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். போயிட்டு இப்போ டக்குன்னு ஓடிட்டு வந்தேன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. 12 ரெப்பிடேஷனு, 1 நிமிஷம் 35 செகண்டு ரெஸ்ட்டு வந்து 1 நிமிஷம் 30 செகண்டு. ரெஸ்டிங் டைம் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுதா? மேலே 47, 46, 42. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டிங் ரெஸ்ட்டில் கொடுங்க. ஸ்டாண்டிங் ரெஸ்ட்டு அந்த இடத்துல நில்லுங்க. ஏன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே சுற்றி நடந்து வாங்க. அஞ்சு ரெப்பிடேஷன் முடிஞ்சிருக்கு. போதும் மனசு சொல்லுது, முடியல. 9th லேப்பு, இன்னும் ஒரு 4 தான். 4 more to go. முடிச்சிருவோம். 10 ரெப்பிடேஷன் முடிஞ்சு, இன்னும் 2. 11 முடிச்சிட்டேன். வெற்றி. கடைசி லேப்பு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. ஐயோ கடைசி ஒரு லேப் வாடா. பன்னெண்டு ரெப்பிடேஷனு. ஐயோ இருட்டாக இருக்குது. நம்ம மூஞ்சி வேறு கருவேறுன்னு இருக்கும். வெயில் வேறு தாங்க முடியலடா. ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மூஞ்சி. 12 ரெப்பிடேஷனு அந்தந்த டயத்தில் முடிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரில. Zone 5 தான் எல்லாமே ஓடிருக்கேன். 15 நிமிஷம் கஷ்டமாக தான் முடித்தேன். 135 ஃபஸ்ட்டு, 130, 30, 30, 35, 35, 35, 135, 130. ஓகே சூப்பர். நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. வாட்ச் இருந்ததுனால கரெக்டாக அந்த டயத்தில் முடிக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க. இந்த கோரஸ் பேஸ்ட்ரியோ அமேஸ்ஃபிட்டோ இல்லை கார்மினோ அதை வாங்கிக்கோங்க. ஆப்பிள் இல்லை சாம்சங்கெலாம் வாங்குறீங்க, நீங்கள் ஃபோன் பேசணும் அப்படின்றதுக்காக வாங்கினீங்க அப்படின்னா வேணால் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் ஈஸிம் போடலாம். இதில் அதெல்லாம் கிடையாது. டைம் பார்க்கணும், ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எனி டைம் கட்டிக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கிங்கு எல்லாமே பெர்ஃபெக்ட் அக்யூரஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வாங்குறது. மித்ததுலாம் அக்யூரஸி அந்தளவுக்கு இருக்காது. எலியூட் கிப்சோக்கியோட ஃபேவரேட் வாட்ச் கோரஸ், சரியா? ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து ஹார்ட் ரேட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஹார்ட் ரேட் வந்து ஒரு நல்ல ரன்னர், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அத்லெட், இப்போ உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், ஸ்ப்ரிண்ட்ருக்கு, இல்லை உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், கிப்சோக்கியாக இருக்கட்டும், இவங்களோட ஹார்ட் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு. சும்மா ஸ்டாட்டிக்காக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ வந்து 33 இருக்குது பீட் பெர் செகண்ட், பீட் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 33 பீட் தான் அடிக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்த நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் ஃபுல்லாமே நல்ல ஆக்சிஜனை, ரிச் ஆக்சிஜனை வந்து எடுத்து உடம்பு ஃபுல்லாக செலுத்துறதுனால அத்லெட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். சரியா? நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் செகண்ட்ஸ் கணக்கில் வேரி ஆகிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. எல்லாருமே ஹார்டாக ட்ரெயின் ஆவாங்க. ஸோ அவங்களோட நேரம், ரெக்கவரி, அவங்களோட ஸ்ட்ரெஸ் இதை பொறுத்து ஜெயிக்கிறது தோக்குறது மாறும். ஆனால் எல்லாருக்குமே வந்து எதை வச்சு ஒரு நல்ல அத்லெட் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை வச்சும் ஒரு வகையில் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் எனக்கு காலையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தேன் ஒரு 67 அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், இறங்குறோம், போகிறோம், வரோம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இவன் தான் என் தம்பி தேவா. ஒரு பாட்டு பாடுறா. யோவா ஒரு நிமிஷவா. ஒன்றும் பாடலாம் சொல்லலை. உன்னை பாருங்களேன். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் பார்த்துருப்பீங்க, எலைட் ரன்னர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. கென்யா, ஈடன்லாம் ட்ரெயினார் ஒரு மாதிரி இருக்காரா? கொஞ்சம் பின்னாடி போவேன். தைஸு கால் கொஞ்சம் பின்னாடி போ. கால் லென்த்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பேசாமல் அண்ணனோட லாங் டிஸ்டன்ஸ் வந்துடுறியா? ஆளே இல்லை. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 20 ஓடணும். பரவாயில்லையா? வந்துடு பேசாமல். அண்ணா கடையை போட்டோன்னே வர்ற. என்ன ஈவெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள்லாம்? ஏடா எல்லாரும் 100க்குலாம் ஸ்ப்ரிண்ட்டுக்குலாம் ஆள் நிறையா இருக்காங்கடா. நம்ம செக்ஷனில் ஆள் இல்லை. நீங்கள் வாங்க வந்து இவர் தான் வந்து மன்மத குஞ்சு. நீங்கள் வாங்க. போங்க நீங்கள் கோச்சு பார்த்தா திட்டுவாங்க. கிளம்பு. இப்போ சிவகங்கை கிரவுண்டில் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா நான் இந்த தனுஷ்னு ஒருத்தர் என் கூட ஒரு குட்டையாக ஷார்ட் ஹேர் வச்சு ஓடுவார்ல,
அவர் 2 பேர் தான் ஓடுறோம். இந்த மானாமதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தாப்புல, அப்புறம் இன்னொருத்தர் வசீர் வந்தான். அவர் தான் இப்போ என்ஐஎஸ் முடிச்சு கோச் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு 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 சில டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட தான் கேட்குறோம். என் ஃப்ரெண்டு ஃபுல்லாக அவர்கிட்ட தான் ட்ரெயின் ஆகிறாப்புல. இப்போ என்னென்னா சிந்தட்டிக் ட்ராக்லேயே வீடியோ எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே அலோடு. இப்போ நான் வந்து தேர்ட் பர்சனாக உள்ளே வர்றதுனால இப்போ ஒரு சில விஷயம் இருக்குன்ட்டு என்னை வீடியோ எடுக்கக்கூடாது. அதுபோக இது பாலிடிக்ஸு, இது ஒரு கிரவுண்டு, அதாவது இது கிரவுண்டு நல்ல கிரவுண்டு, பொட்டன்ஷியல் இப்போ அந்தளவுக்கு மக்கள் வந்து, அதாவது பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இல்லை தேர்ட் பர்சனாக வந்து நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, சீனியர்ஸ் வந்து ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டு மிடில் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஹாஸ்டல் பசங்க வர்றாங்க, வெளியிலேருந்து ஒரு ஆள் 2 ஆள், இந்த இப்போ உட்காந்துருக்காப்புல வினோத், இவர் வந்து நேஷ்னல் அத்லெட்டு. இவருமே அவர் கூட ஒரு மனஸ்தாபத்தில் இருந்து இப்போ எதுவுமே செய்ய முடியல. சரியா, ஒரு ஸ்போர்ட்ஸை ஆர்வம் காட்டுறதே கம்மி, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சிவகங்கைன்ற மக்கள் தொகையை கம்மி, கிரவுண்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, விரல் ஊட்டின்ற அளவுக்கு தான் இருக்கும். அதுலேயும் பண்ணுற பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும். இப்படி வந்து ஓவர் பாலிடிக்ஸ் பார்க்குறது வந்து அவருக்கும் நல்லதில்லை, வர்ற எங்களுக்கும் நல்லது கிடையாது. பார்ப்போம், இதை பற்றி ஃபியூச்சரில் பெருசாக பேசுகிறதுனா பேசுவோம். ஹார்ட் ரேட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, ஹார்ட் ரேட்டு தான். ஏன்னா எலைட் ரன்னர்ஸ்க்கு இருக்க ஹார்ட் ரேட் வந்து ஸ்டாட்டிக்காக 33 வரையும் வச்சுருக்காங்க. ஒரு சில ஆள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாலும் 40 to 50 வரையும் சொல்கிறாங்க. நல்ல ரன்னரு, நல்ல ஒரு ப்ராக்டிஸில் இருக்காரு அப்படின்னா 40 to 50. சுத்தமாகவே எந்த ப்ராக்டிஸும் பண்ணலை அப்படின்னா 70க்கு மேலே போயிடும். சும்மா இருக்கும்போதே ஹார்ட் பீட்டு ஒரு நிமிஷத்துக்கு 70 பீட்ஸுக்கு மேலே போயிடும். ஓரளவுக்கு ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், இந்த மாதிரி பண்ணோம்னா 60 to 70 இருக்கும். அதுக்கு கீழே 60க்கு கீழே உடைக்கணும், 50க்கு கீழே உடைக்கணும்னா ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். இதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அதை பற்றியும் சொல்கிறேன். அது வந்து ஒரு பீட்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்றதை பற்றி பார்க்குறது. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, நம்ம எடுக்கிற ரெஸ்ட்டு, ரெக்கவரி, இதை பொறுத்தலாம் அந்த இது மாறும். அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் நான். இப்போ ஹார்ட் பீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு, நம்ம ஹார்ட் ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான். இப்போ Zone 1, Zone 2, Zone 3, Zone 4, Zone 5 வரையும் நம்ம ரன்னிங் போகிறோம். 220 - நம்ம ஏஜ் போட்டோம்னா நம்மளோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு அதான். வந்து அது வரையும் தான் நம்ம எவ்வளோ தான் ஓடினாலும் அது வரையும் தான் நம்மளால் ஓட முடியும். அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாது. எனக்கு வந்து 193 வரையும் போகுது அதிகமாக புஷ் பண்ணால். இன்னும் ட்ரெயின் பண்ணி போனால் ஒரு 1 இல்லைன்னா 2 195 வரையும் போகலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. அப்படி இல்லை அப்படின்னா 193 தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பேக் பண்ணிடுவோம். நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.